வெனஸ்டே மார்னிங் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் ஹெவியான லஞ்ச் நான்வெஜ் லஞ்ச் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ரெடி பண்ணுவேன். பட் இன்றைக்கி ரொம்ப ஹை ரிஸ்க்கான ரெசிபி தான். ஹைதராபாத் தம் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் வேலை அதிகம் தான். கொஞ்ச நாளாகவே மட்டன் பிரியாணி கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த ரெசிபி செஞ்சுருந்தேன். மட்டனை ஃபஸ்ட்டு குக்கர்லேயே நல்லா தாளித்து விட்டு வேக விட்டு கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மட்டன் எப்போவுமே தனியாக வேக வச்சு அது கிரேவியோடு மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அது ஜூஸியாக இல்லாத மாதிரியும் மட்டனுக்குள்ளே ஃப்ளேவர்ஸ் இறங்காத மாதிரியும் இருக்கும். அதனால் ஒட்டுக்கா மசாலா கூட தாளித்து விட்டு விசில் எடுத்தனாலே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணிக்கும் அதே போல் தான். குக்கரில் தனியாக மட்டனை வேக வச்சுட்டு ஒரு சைடு ஃப்ரைட் ஆனியனும் பொரிச்சு எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் செய்யும்போது உப்பு கூட ஒரு 2 பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக வரும். சீக்கிரமாகவே வந்து கேரமலைஸ் ஆயிரும். ஃப்ரைட் ஆனியன் பண்ணும்போது இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடகடன் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணதுனாலேயே சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. காலையிலேயே என்னோட கிரேவிங்ஸ்க்கு டிஃபன் தோசை ஐட்டம்லாம் சாப்பிடாம மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கூட இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.